சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கலாம். அதன்படி நாளைக்கு மீனா கொடுத்த ஐடியாவை வச்சு ரோஹிணி கிறிஷை வந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து ரோஹிணி வந்து கிறிஷோட பாட்டிக்கிட்ட, அதாவது தன்னோட அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அவங்களுக்கும் சந்தோஷம். அதாவது கிறிஷ் வந்து இப்படி தனியா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா கூடயே அம்மா வீட்டுல இருந்தா சந்தோஷம். அதை தாண்டி அங்க வந்து முத்து மீனாவும் இருப்பாங்க. அவங்க வந்து கிறிஷை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமும், அதனால கண்டிப்பா வந்து அங்க கொண்டு போய் விடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப ரோஹிணி வந்து சொல்றாங்க, கிறிஷோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படித்தான் நீங்க சொல்லணும். அவங்க வந்து துபாயில இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க வந்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு கிறிஷ் வந்து முத்துவோடையும் மீனாவோடையும் இருக்க ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கிறிஷ் வந்து என்னோடய வளருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து ரோஹிணியுடைய அம்மா வந்து சரி நான் அப்படியே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து முத்து மீனாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப வந்து முத்து வந்து மாலையை வந்து கலட்டிட்டாரு. அதை ஆல்ரெடி வந்து நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். அவர் மாலை போடுற அந்த சீக்வன்ஸ் வந்து பெருசா வராது. உடனே வந்து மாலையை கலட்டிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரம் வந்து இவர் மாலையை கலட்டிடுவாரு அப்படின்றதுல இருந்து தெரியுது. இப்போ கிறிஷோட பாட்டி மேட்ருக்கு வரும். அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்னங்க ரொம்ப நாளைக்கு பிறகு இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. அப்ப அண்ணாமலை கேட்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல கிறிஷோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, துபாயிலேயே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதை கேட்டோட வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. விஜயா மட்டும் அதுல டிஃப்ரெண்டா வந்து அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே முத்து கேட்கிறாரு, இந்த விஷயம் கிறிஷுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணியுடைய அம்மா சொல்றாங்க, இல்ல இந்த விஷயம் வந்து கிறிஷுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சா உடஞ்சே போயிருவான், அவங்க அம்மா வந்து துபாயில தான் இன்னும் இருக்காங்க அப்படின்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முத்துவும் சொல்றாரு, அதுதான் நல்லது, இப்ப அவன் என்ன பண்ண போறான், என்ன செய்ய போறீங்க அவனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு முத்து. அதுக்கு வந்து ரோஹிணியுடைய அம்மா வந்து சொல்றாங்க, இல்ல அவன் வந்து முத்து மீனா கூட இருக்க ஆசைப்படுறான், அதனால இங்க கொண்டு விடலாம் அப்படின்னு பிளான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம். கவலை இருந்தாலும் கிறிஷ் வந்து இங்க வந்துருவான், இனி வந்து அவன் தனியா இருக்க தேவையில்லை, இங்க நம்மளோட இருப்பான் அப்படின்றது எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனா விஜயா மட்டும் மூஞ்ச கடுகடுன்னு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து விஜயா பத்தி கேட்கிறாரு, நீயே இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, இல்ல யாரை கேட்டு அவனை இங்க கொண்டு விடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க, அவனை கொண்டு போய் எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துல சேர்க்கலாம் தானே, இங்க இது என்ன சத்திரமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப வந்து அண்ணாமலை சொல்றாரு, கிறிஷ் வந்து நம்ம வீட்டுக்குள்ள அவன் இங்க தான் இருப்பான், இது யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல, நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோட விஜயா தவிர அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அப்பதான் மனோஜ் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அப்ப வந்து விஜயா உடனே போய் மனோஜிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாருடா அந்த கிறிஷ் பையன் இருக்கால, அவனை வந்து வீட்டுல தத்தெடுக்க போறாங்களா, நம்ம வீட்டுல வந்து வளர்க்க போறாங்களா, இதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம், நம்ம என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கோம், நமக்கே இங்க இருக்க இடம் இல்ல, இதுல அவனை வேற கூட நீங்க வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. உடனே ரோஹிணிக்கு வந்து முகம் மாறுது, என்னடா இது, மனோஜ் தான் கிறிஷை வந்து ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பிளானை வந்து போட்டோம், மனோஜ் வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ள யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு உடனே வந்து மனோஜ் வந்து கூட்டிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போயிட்டு மனோஜ் கிட்ட வந்து சொல்றாங்க, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்றேன், நீ வந்து பிசினஸ்ல ஒரு பெரிய பாப்புலர் ஆக வாய்ப்பு இருக்கு கிறிஷை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மனோஜ் வந்து கேட்கிறாரு, கிறிஷா அவனை வச்சு நான் என்ன பாப்புலர் ஆக போறேன் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல மீனாவும் முத்துவும் அவனை தத்தெடுக்க போற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நீ வந்து தத்தெடுத்துடணும், நீ தத்தெடுத்த அப்படின்னா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், அந்த நல்ல பேரை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, அது வந்து மத்தாக்களுக்கு, ஆனா உன்ன போல பிசினஸ் மேனுக்கு வந்து இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா கிறிஷை வந்து நீ தத்தெடுத்த அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படும், அப்ப வந்து உன்னோட பேர் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும், அப்ப நீ யாரு அப்படின்னு தேடும்போது நீ வந்து இப்படி ஒரு ஷோரூம் ஓனர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அப்ப நீ நல்ல மனுஷன், அதனால உண்ட கடையில வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோரூமுக்கு நிறைய கிரவுட் வரும், நமக்கும் நிறைய இன்கம் வரும், சோ யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி மனோஜை வந்து லைட்டா மேனிபுலேட் பண்ணி வர்றாங்க ரோஹிணி. இதை கேட்டோட மனோஜுக்கும் தோணுது, ஆஹா இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப உடனே வெளியில வராங்க. வெளியில வந்தோட ஆஹா கிறிஷ் இருக்கட்டும் இருக்கட்டும், நானே கிறிஷை தத்தெடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே விஜயா, என்னடா உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா, இப்ப அவன் உன் காதுல என்ன ஓதுனா, அவனும் முன்ன மாதிரி இல்ல, இப்ப ஆளே வித்தியாசமா நடந்துக்கிறா, உங்ககிட்ட என்ன சொன்னான்னு இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கா, அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நான் கிறிஷை தத்தெடுக்கத்தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து விஜயா வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல, இல்ல நீ சொல்ற ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டிக்கிட்ட மனோஜ் வந்து சொல்றாரு, நான் வந்து கிறிஷை வந்து தத்தெடுக்க போறேன், அவன் என் பையனாவே இருக்கட்டும், எனக்கும் ரோஹிணிக்கும் பையனாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோட கிறிஷோட பாட்டிக்கு வந்து பயங்கர சந்தோஷம், அதாவது அவங்க அம்மா கூட அவன் இருக்க போறான் அப்படின்னு ஒரு சந்தோஷம், கண்டிப்பாங்க சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் அண்ணாமலைக்கும் அதை கேட்டோட ஒரு சந்தோஷம். ஆனா ஒரு சந்தேகம், அதாவது இவங்க வந்து இப்படி எல்லாம் பண்ற ஆட்கள் கிடையாது, அதாவது மனோஜும் ரோஹிணியும் வந்து இவ்வளவு நல்ல விஷயம் பண்றவங்க கிடையாது, எதுக்காண்டி இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா முத்துக்கு ஒரே யோசனை, என்னத்துக்காக இவங்க வந்து கிறிஷை வந்து தத்தெடுக்கிறாங்க, நாங்க தானே இதை பிளான் பண்ணோம். மீனா கிட்ட வந்து கேட்கிறாரு, மீனா நாம தானே முதல்ல கிறிஷை தத்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம், இப்ப என்ன இவங்க எப்படி தத்தெடுக்கிறேன்னு சொல்றாங்க, நாங்களே தத்தெடுப்போம், ஏன்னா கிறிஷுக்கு வந்து அவங்கள விட நம்ம கூட இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும், நாங்க வந்து தத்தெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து மீனா வந்து சொல்றாங்க, இல்லங்க அவங்களே தத்தெடுக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க தத்தெடுத்து அவனை நல்லா
வளர்த்தாலே போதும். மத்தபடி அவங்க தத்தெடுத்தாங்க அப்படின்னா இங்க தானே வளர போறான். நம்ம கூட தானே இருக்க போறான். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே முத்து வந்து அதுவும் சரிதான். ஆனா இவன் வந்து காரியம் இல்லாம பண்ண மாட்டான். நானும் கண்டுபிடிக்கிறேன் என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஷ வந்து ரோஹிணி வந்து கூப்பிடுறாங்க. ரோஹிணி கூப்பிட்ட உடனேயே கிறிஷ் வந்து தன்னை மறந்து அம்மா அப்படின்னு கத்திட்டு ஓடுறாரு. உடனே விஜயா என்ன இது அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே ரோஹிணி வந்து ஆமா தத்தெடுத்துட்டல அதுதான் அவன் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். இனி மனோஜ் தானே அவனுக்கு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மனோஜுக்கு இது பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் வந்து தான் வந்து பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும், தான் வந்து பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும் அதை ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு இதை பிடிக்கவே இல்லை. அவரோட ஃபேஸை பார்க்கவே தெரியுது அந்த எபிசோட்ல. அப்புறம் வந்து பார்த்தோம்னா கிறிஷ் வந்து சொல்றாரு அம்மா எது நம்ம ரூம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து அவங்களோட ரூமை வந்து காட்டுறாங்க. ஆனா மனோஜ் வந்து சொல்றாரு இல்ல உனக்குலாம் ரூம்ல கிடையாது, நீ ஹால்ல தங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரோஹிணி வந்து இல்ல நீ வந்து வா ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. விஜயாக்கு மூஞ்சே சரியில்லை. உடனே வந்து மனோஜ் வந்து விஜயா கிட்ட வந்து தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி விஜயா கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு வந்து விஜயா கிட்ட வந்து சொல்றாரு இல்லம்மா ரோஹிணி வந்து ஒரு ஐடியா கொடுத்தா அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து விஜயா ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. நீ என்ன ஐடியா வேணாலும் சொல்லு. அந்த பிச்சைக்கார பையன் நம்ம வீட்டுல எதுக்கு? உங்க 2 பேருக்கும் குழந்தை பெத்துக்க முடியாது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொன்னாரு இல்லம்மா இப்ப வந்து நாங்க கிறிஷ தத்தெடுத்தேன் அப்படின்னா என்னை பத்தி எல்லாருமே பெருமையா பேசுவாங்க. அது மூலமா நம்ம கடைக்கு நிறைய ப்ராஃபிட் வருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோன்னு விஜயாவுக்கும் வந்து மனோஜ் வந்து சொல்றது சரியா தான் படுது. அப்படின்னா கிறிஷ் இங்கே இருக்கட்டும், நமக்கு நிறைய சின்ன சின்ன வேலை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவனை வச்சு வாங்கிக்கலாம். யாரு கேட்க போறா, எவன் கேட்பான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து மனோஜும் அதுதான் பிளானே. வெளியில தெரிய போறது இல்ல, வெளியில வந்து எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், பிசினஸ் நல்லா நடக்கும். உள்ளுக்கு வந்து கிறிஷுக்கு நீங்க என்ன வேலை வேணாலும் கொடுங்க, யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிட்டு போறாரு. அப்படியே வந்து அடுத்த சீன் காட்டுறாங்க. நைட் ஆகுது, எல்லாரும் சாப்பிட போறாங்க. அப்ப மீனா வந்து கிறிஷ கூப்பிடுறாங்க சாப்பிடுறதுக்கு. உடனே விஜயா கிறிஷ இப்ப கூப்பிட வேணாம், அவனுக்கு வந்து பிறகு கொடுக்கலாம், நாங்களாம் சாப்பிட்டதுக்கு பிறகு மிச்சத்தை அவனுக்கு போட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை கேட்கிறார் உனக்கு மனிதாபிமானமே கிடையாதா? அவன் வந்து சின்ன பையன், அவன் சாப்பிட்ட பிறகுதான் நாங்கெல்லாம் சாப்பிடணும். ஆனா நீ என்னடா அப்படின்னா அவன் நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை அவனுக்கு போட சொல்றீங்க, நீ எல்லாம் மனுஷியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே முத்து சொல்றாரு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேப்பா, நம்ம இப்படித்தானே நடந்துப்பாங்க, இதென்ன புதுசா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணியும் ஆமாத்த இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அவன் சின்ன பையன், அவன் சாப்பிட்ட பிறகுதான் நாங்களே சாப்பிடணும், இல்ல அப்படின்னா எங்களோட வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து நாங்க எல்லாம் ஒண்ணா சாப்பிடணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து விஜயா உடனே கேட்கறாங்க என்னடி வாய் நீளுது, எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீ இப்ப என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோஹிணி இல்ல தர நியாயத்தை சொன்ன, என்ன நியாயத்தை பேசுன, நீ எல்லாம் நியாயம் பத்தி பேசக்கூடாது, ஏமாத்துக்காரி அப்படின்ற மாதிரி பழைய கதையை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு விளங்கிடுச்சு, இனி விட்டா நம்ம பழைய கதையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அமைதியாறாங்க. மனோஜும் வாயை முடிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதி ரவி 2 பேருமே இருந்துட்டு சொல்றாங்க இல்ல நீங்க எல்லாம் சாப்பிட்டு போனீங்க, நான் கிறிஷோட இருந்து நாங்க சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப முத்துவும் சொல்லிட்டாரு இல்ல நானும் கிறிஷோட சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியே அண்ணாமலையும் சொல்றாரு நானும் கிறிஷோட சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரோஹிணியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நானும் கிறிஷோடயே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி. கடைசியில வந்து பார்த்தோம் அப்படின்னா மனோஜும் விஜயா மட்டும் சாப்பிடுறாங்க. கடைசியில அவங்க 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து கிறிஷோட சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து கேட்கிறாரு என்னடா ஸ்கூல் எல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கிறிஷ்ட வந்து கேட்கிறாரு. நல்லா போகுது மாமா அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து சொல்றாரு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனா வந்து சொல்றாங்க இவரை நீ மாமா அப்படின்னு கூப்பிடக்கூடாது இனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரோஹிணிக்கு வந்து ஃபேஸே மாறுது, என்ன எதுவும் சொல்ல போறாளோ இவ அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து சொல்றாங்க இல்ல மனோஜ் வந்து உனக்கு அப்பா அப்படின்னா இவர் வந்து உனக்கு சித்தப்பான்னு தான் கூப்பிடணும், நான் சித்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனா. அப்படியா ஓகே சித்தப்பா ஓகே சித்தி அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து சொல்றாரு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு அப்கமிங் வீக்ஸ்ல நடக்கும் அப்படின்னு நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.